கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது தலைமுறை தலைமுறையாக உங்களை தாங்கி நடத்துவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறதுல பல வழிகள் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் ஒரு வழி என்னவென்று சொன்னால், நாம் தேவனுக்கு கொடுக்கிறதின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, ஜெபித்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லை, ஜெபத்தின் மூலமாகவும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆலயத்தில் போய் கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறதினாலும் ஆசீர்வதிப்பார். ஏழைகளுக்கு இறங்குகிறதினாலும் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கென்று ஊழியங்களுக்கென்று கொடுக்கிறதினாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தேவனுக்கென்று கொடுக்கிறதை குறித்து தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாக பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் இடத்துல ஐஸ்வர்யத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கிறது சாதாரண காரியம். நான் ஒரு ஆலயத்திற்கு சென்று இருந்த பொழுது அங்கே கொஞ்சம் வசதி படைத்த மனிதர்கள் எல்லாம் காணிக்கையே 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபான்னு போடுறதை நான் பார்த்தேன். நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க 50 ரூபா, 100 ரூபாய் காணிக்க போடுகிறத பார்த்தேன். கொஞ்சம் ஏழைகள் கஷ்டத்தில் இருக்கிறவங்க 10 ரூபாய், 20 ரூபாய் என்று காணிக்க போடுகிறத பார்த்தேன். உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய திராணிக்கு தக்கதாக தான் தேவனுக்கென்று கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்குன்னு கொடுக்கிறதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அறிந்திருந்தால் தேவனுக்கென்று கொடுக்கிறதுல குறைவு வைக்கவே மாட்டீர்கள். ஒரு தேவாலயத்துக்கு சென்றிருந்த பொழுது அந்த தேவாலயத்தில் இருக்கிற அந்த பொறுப்பாளர், அதனுடைய ட்ரெஷரர் சொன்னார், நம்முடைய ஆலயம் ஒரு சின்ன ஆலயம், நம்முடைய ஆலயத்துக்கு வருகிற மக்கள் எல்லாரும் ஏழை பாழைகள், அதனால் நம்முடைய ஆலயத்திலேருந்து பெரிய கன்வென்ஷன் வைக்க முடியாது. நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிற கூட்டங்களுக்கு வருகிற ஊழியர்களுக்கும் பெரிதளவு காணிக்க கொடுக்க முடியாது. ஒருவேளை வருகிறவங்களுக்கு ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ நம்ம காணிக்க கொடுக்குறோன்னா அதுவே கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறோம். அதனால தான் சின்ன சின்ன ஊழியக்காரர்களை பார்த்து நம்முடைய ஆலயத்தில் கூட்டு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அந்த சபை பொறுப்பாளர் ஒரு அறிவிப்பு வாசிக்கும் பொழுது சொன்னார். அந்த கூட்டம் முடிந்த உடனே அவரை அழைத்து அவருக்கு நான் ஒரு ஆலோசனை சொன்னேன். என்ன ஆலோசனை சொன்னேன்னா, ஐயா, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த காலத்தில் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனமிருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் எதையாவது செய்யணும்னு மனதார விரும்பினா அதை உங்களால் செய்ய முடியுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். செய்ய முடியாதுன்னு நினச்சி நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. செய்யக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. செய்ய முடியும் முடியாதுன்னு நாம் மனதில் தீர்மானிக்கிறத பொறுத்து தான் செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், தம்பி, இல்லை தம்பி, எங்கள் சபையில் இருக்கிறதெல்லாம் கஷ்டப்பட்ட ஏழை மக்கள், கிட்டத்தட்ட அன்றாடம் கூலி தொழிலாளிகள் அப்படின்னார். அப்போது அவர்களை பார்த்து அந்த சபையாரில் ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து சொன்னேன், இந்த வாரம் உங்கள் சபையில் இருக்கிற ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆயிருக்கான்னு வீட்டில் ஃபங்க்ஷன்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டவங்க தான். நீங்கள் சபையார் எல்லாரும் அந்த வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைய வாழ்த்த போவீங்க, அவளை ப்ளெஸ் பண்ண போவீங்களா போக மாட்டிங்களான்னு. எங்கள் சபையில் உள்ள ஒரு பொண்ணு பெரிய மனுஷியாக இருக்கான்னா நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக போவோம். நாங்கள் அப்போது போகிறவங்க சும்மா போயிட்டு வருவீங்களான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நோ, எல்லோரும் குறைஞ்சது ஒரு வீட்டுக்கு 100 ரூபாய் 200 ரூபாயாவது நாங்கள் கொடுப்போம்ல ஐயா அப்படின்னாங்க. பார்த்தீங்களா, உங்கள் சபையில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு குடும்பத்தில் ஃபங்க்ஷன்னா உங்களால் 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுக்க முடிகிறது. சரி, உங்கள் சபையில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு திருமணம் அடுத்த மாதம் நடக்குது. அடுத்த மாதம் திருமணத்துக்கு போகிற நீங்கள் மொய் வைப்பீங்களா வைக்க மாட்டிங்களா? அது எப்படி? கடனாவது வாங்கி கைமாத்தாவது வாங்கி ஒரு 200 ரூபா மொய் வச்சுருவோம்ல.
அப்போ அந்த சபையின் பொறுப்பாளர்கிட்ட சொன்னேன், பாருங்கள், நீங்கள் இந்த மக்களை கஷ்டப்பட்டவங்கன்னு சொன்னீங்க, ஏழைகள்னு சொன்னீங்க. ஒரு திருமண வீடுன்னா அவங்ககிட்ட இல்லைனாலும் கைமாற்று வாங்கியாவது கொடுத்துருவாங்களாம், ஒரு 200 மொய் வைப்பாங்களாம். ஒரு சடங்கு வீடுன்னா குறைஞ்சது ஒரு 100 அந்த பிள்ளை கையில் கொடுத்துட்டு வருவோன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ தூரத்தில் அவங்க சொந்தத்தில் யாரோ தவறிட்டாங்க, இவங்க போய் அட்டன் பண்ணாமல் இருக்க முடியுமா? நான் கஷ்டத்தில் இருக்கேன், நான் போயிட்டு வந்தால் ஒரு 200 செலவாகும், போகாமல் இருப்பீங்களான்னு. இந்த மாதம் சடங்கு வீடு போயிருக்கீங்க, அடுத்த மாதம் ஒரு திருமண வீடு போயிருக்கீங்க, இடையில ஒரு துக்க வீடு வருது, நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரணும், போவீங்களா போக மாட்டிங்களா? ஐயா, போய்த்தானே ஆகணும், நல்லது கெட்டதுன்னா போகணும்ல ஐயா, அது கடமைல்ல ஐயா. நாங்கள் அப்போ தான் நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், இதையெல்லாம் கடமை செய்யணும்னு நினைக்கிறதுனால இருக்குது இல்லைங்கிறத குறித்து நம்ம கவனிக்கிறது இல்லை, எப்படினாலும் அதை செய்கிறோம். அதே போல் வருடத்தில் ஒரு விசை ஆலயத்தில் நீங்கள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறீங்க, இல்லை மாதத்தில் ஒரு உபவாச ஜபமும் நடத்துகிறீங்க. நீங்கள் செய்யணும்னு நினச்சா இதையும் ஒரு கடமை நினச்சி செஞ்சு பாருங்கள், மனசில் நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் ஆமேன் ஒரு ஆசீர்வாதமான காணிக்கையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன பொழுது, அப்போ தான் அந்த சபையின் பொறுப்பாளரும் அந்த மக்களும், ஆமாய்யா, நாங்கள் இதுவரைக்கும் அப்படி நினைக்கல, நாங்கள் என்ன நினச்சோன்னா நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம், நம்மளால் பெருசாக செய்ய முடியாது, அதனால் ஒரு 10 ரூபா காணிக்க போட்டால் போதும், 20 ரூபா காணிக்க போட்டால் போதும்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்டுயா, தேவ சபையில் தேவ ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்கிற இடத்துல எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நடத்தப்படுகிற கூட்டத்துக்கு நாங்கள் கொடுக்கலன்னா தேவன் எப்படி எங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அந்த மக்கள் சொல்லி, வேறு ஒன்றும் இல்லை, அந்த சபையில் வர்ற ஒரு 10 குடும்பத்தார் மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் அங்கே நடக்கிற கூட்டத்துக்கு ஆளுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தாங்க. 2000 ரூபா மாதந்தோறும் ஒரு உபவாச ஜப கூட்டத்துக்கு அவங்க செலவழிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு 5 வருடங்கள் கழித்து மறுபடியும் என்ன அங்கே ஊழியத்துக்கு அழைத்திருக்கும் பொழுது அந்த சபையில் அந்த உபவாச கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க, ஊழியக்காரங்களுக்கே ஒரு 2000 ரூபா காணிக்க கொடுக்குறாங்க. அப்போ அவரை பார்த்து கேட்டேன், ஐயா, நீங்கள் சொல்லிட்டு போனதுலேருந்து எங்கள் மக்களுடைய உள்ளத்தில் இதை குறித்து ஒரு பாரமும் அக்கறையும் வந்துச்சு, கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியில் ஆபிரகாம் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் காத்திருந்து ஒரு ஈசாக்கை பெற்றெடுத்தான் என்று பார்க்கிறோம். இப்போ தேவன் ஆபிரகாம்கிட்ட வந்து கேட்குறாரு, எனக்கு ஒரு பலி செலுத்துவியா? ஆபிரகாம் சொல்கிறான், சொல்லு ஆண்டவரை, செலுத்துகிறேன், உன் பையனை எனக்கு தகன பலியாய் செலுத்துன்னு கேட்குறார். நல்லா கவனிக்கணும், ஒரு 5 ஆடு பலி செலுத்துன்னு ஆண்டவர் கேட்கல, இல்லை உங்ககிட்ட இருக்கிற 1 சேக்கல் வெள்ளியை இல்லை 10 சேக்கல் வெள்ளியை கொண்டு வான்னு ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் ஆபிரகாம் கொடுப்பதற்கு கடினமான ஒன்றை அவனிடத்தில் கேட்குறார், உன்னுடைய புத்திரனும் ஏக சுதனுமாக இருக்கிற ஈசாக்கு எனக்கு பலி செலுத்துங்க. முடியுமாங்க? முடியுமா? தகப்பனே விரும்பினாலும் முடியுமா? கொடுக்க கூடாதபடிக்கு இருக்கிற ஒரு பொக்கிஷத்தை தேவன் கேட்குறார், எனக்குன்னு தருவியா? ஆச்சரியம் பாருங்க, ஆபிரகாம் கொஞ்சம் கூட மனசஞ்சலிக்கலை, வருத்தப்படலை. தேவன் கொடுத்த பிள்ளை தேவனே கேட்குறார். தேவனுக்கு பலி செலுத்த ஆபிரகாம் துணிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னன்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னா தேவன் கேட்டால் தேவனுக்கென்று எதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் தேவனை மனதால் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். கேவலம் ஒரு 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் நீங்கள் மனதில் சஞ்சலப்பட்டு கொடுத்தீங்கன்னா அதை எப்படி கர்த்தர் உங்கள் கையில் விருப்பத்தோடு வாங்குவார்? வேதம் சொல்லுது பாருங்கள், மோரிபா மலையில் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போனான். அவன் கொடுக்கறதுக்கு வாஞ்சியாக இருக்கிறாங்கிறத பார்த்து தான் கர்த்தர் தடுத்தார். பிள்ளையாண்டன் மேலே கை போட்டுறதப்பா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுக்கறதுல எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்க? ஐயோ, என்கிட்ட மாதம் 10,000 தான் வருமானம் வருது, 20,000 தான் வருமானம் வருது, எனக்கே பத்த மாட்டிக்கு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களுக்கு பத்தாது. நீங்கள் தேவனுக்கு கொடுக்கவே முடியாது. அந்த பகுதியில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு 10,000 15,000 வந்தாலும் நான் இதுக்கு மத்தியில் தேவனுக்கு கொடுப்பேன், நீங்கள் கொடுத்து பாருங்கள், விருத்தி அடைவீர்கள். ஆமாம், அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் ஊறும்பாங்க.
கொடுக்கிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தயவு செய்து தேவனுக்கு கொடுக்கறதுல பிசினித்தனம் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. தேவனுக்கு கொடுக்கறதுல உற்சாகமாக இருங்க. எதையும் கொடுப்பையா. எத்தனையோ இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டவங்க 5 சென்ட் இடத்த ஆலயங்கிட்ட கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டவங்க ஒருவேளை தேவனுடைய ஊழியத்துக்குன்னு சொல்லி, ஐயா நான் வந்து தங்கியிருக்கிற ஊழியக்காரங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, உங்களிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலை இருந்தால் தேவனுக்காக எதையும் கொடுப்பீர்கள். நிச்சயமாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உங்கள் கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இதோ என் ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிறதுல குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மனநிலையை மாற்றி கொடிய தரித்திரத்திலும் நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளின் தரித்திரம் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளின் கடன் பாரங்கள் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளின் வனாந்தரம் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை செழிக்கட்டும். தேவனுடைய பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.